இப்போ நான் கேட்குறது என்னென்னா, இந்த ப்ரீடோட ஒரு சராசரியான ஒரு ஹைட் வெயிட்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃபீமேல் பார்த்தீங்கன்னா 33 to 38 பாடி வெயிட் வந்துடும். ஓகே. க்ரோன் மேல் 45 to 50 வரும். 50 மசில் வெயிட் தான். ஓகே. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 28லேருந்து 29 இன்ச் இருக்கிற ஒரு மேல் டாகும், ஓகே, 26லேருந்து 27 இன்ச்சில் வர ஃபீமேல் டாகோட நார்மலான வெயிட்டை சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. அதே மாதிரி பில்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் ரன் பண்ணும். மசில் டென்சிட்டியோட. மசில் டென்சிட்டியோட திக் கோட்டு. ஓகே. நல்லா ஓடி ஆடி விளாடும். ஓகே. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர். ஓகே பிரதர், ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ அந்த பப்பீஸை பற்றி பேசுவோம். பப்பீஸை எப்படியெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம், டிரான்ஸ்போர்ட் மெத்தட் என்ன, உங்ககிட்ட ஒருத்தங்க பப்பி வாங்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணணும் அதை சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு ப்ரீ புக்கிங் இருக்குது. ஓகே. ஆமாம், ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நான் அடிக்கடி ப்ரீட் பண்ணுற ஆள் கிடையாதுன்னு. ஓகே. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து 1 லிட்டர் வேணால் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் 2 to 3 இயர்ஸ் கண்டிப்பாக கேப் இருக்கும். ஓகே. ப்ரீ புக்கிங் தான் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குது. ஓகே. சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேருந்து வந்து கூட வாங்கிட்டு போகிறாங்க. ஓகே. இப்போ அதை பற்றி நான் சொல்கிறேன். ரீசெண்டாக பாம்பேலேருந்து கூட ஒருத்தங்க ஒரு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா மும்பைலேருந்து வந்து சென்னைக்கு வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஓகே. 30 days பப்பியில் புக் பண்ணாங்க. ஓகே. கரெக்டாக 75 days பப்பியில் எடுத்துகிட்டு போனாங்க. ஓகே. அவங்களோட ஜேர்னி பெருசு. ஐ ரெஸ்பெக்ட் தெம். ஸோ நம்மளும் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நாங்களும் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆல் ஓவர் இந்தியா பண்ணிட்டு. ஆமாம்.